என்னோட பேரு சாப்ளின் சுந்தர். அண்ணே சொன்ன மாதிரி மிருதங்கம் 3 வருஷம் பெங்களூர் யூனிவர்சிட்டியில டிராமா ஒண்ணு பண்ணேன். திருச்சியில இருக்கிற கலைக்காவிரி நுண்கலை கல்லூரியில மிருதங்கம் படிச்சேன். இருந்தாலும் அந்த தனித்துவமா இருந்தா தான் 4 பேர் ரசிப்பாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை நான் எடுத்துக்கிட்டதுனால ஒரு 10 வருஷமா வேற மாதிரி ப்ரோக்ராம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சின்ன வயசுல இருந்து எனக்கு விசில் அடிக்கிறது பழக்கம். யார் விசில் அடிப்பீங்க? இப்படி விசில் அடிக்கும் போது நிறைய பேர் திட்டுனாங்க. நம்ம ரோட்ல போகும்போது அப்படின்னா செருப்பு கட்டி அடிப்பாங்க நம்ம வீட்டுல. ஆனா இந்த விசிலை நாகரிகம் செக் 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 ஹலோ ஆடியோ ரொம்ப முக்கியமா 3 நாளா ஷூட்டிங் போய் டே நைட் ஷூட்டு த்ரோட்டு வந்து அப்படி இருக்கு, கொஞ்சம் காப்பாத்துங்க செல்லம் செக். இந்த விசிலை இப்படியும் பயன்படுத்தலாமா அப்படிங்கிறது தான் இவருடைய கலை. இந்த கலையை நீங்க பாருங்க, பார்த்ததுக்கு அப்புறம் விசில் அடிக்கிறது எவ்வளவு நல்லது அப்படின்றது நீங்களே கத்துக்குவீங்க. அதனால உங்களுக்கு பிடிச்ச எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு 5 குட்டியா ஒரு 5. முதல்ல உங்க அப்பா யாரு? என்னோட அப்பா நம்ம ரஜினி முருகன் படம் பார்த்திருப்பீங்க. எத்தனை பேர் ரஜினி முருகன் படம் பார்த்தீங்க? இருக்கட்டும். எத்தனை பேர் ரஜினி முருகன் படம் பார்த்தீங்க? அந்த படத்துல ஒரு ஜோசியக்கார் வருவார் தெரியுமா? சிவகார்த்திகேயன் அண்ணனுக்கும் சூரியன் அண்ணனுக்கும் உட்கார வச்சு ஒருத்தர் காலை தூக்கி ஜோசியம் பார்ப்பாரு. தம்பி முதல்ல போட வேண்டியதை போடுங்க, கண்ணு 2 கூசுது. அவரோட பையன் தான் நானு. நிறைய படங்கள் நடிச்சுட்டு இருக்காரு, அவருடைய பையனா. இப்போ நம்ம அந்த விசிலுக்குள்ள போலாம். இப்படி விசில் அடிக்கும் போது நிறைய பேர் திட்டுனதுனால விசிலும் ஒரு கலை அப்படின்னு சொல்லி நிறைய பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு ப்ரோக்ராமும் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நிறைய கிளாஸஸும் எடுத்துக்கிட்டு இருக்கேன். இப்போ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி குட்டியா கொண்டு வந்திருக்கேன். நல்லா இருந்துச்சுன்னா கடைசியில கை தட்டுங்க, நல்லா இல்ல அப்படின்னா கிளாப் பண்ணுங்க. அண்ணே ஓகே தானே? 55 47 96 அந்த 1 ஒண்ணுண்ணே. நல்லா வால்யூம் வச்சுக்கோங்க, கொஞ்சம் வால்யூம் மானிட்டர் கொஞ்சம் எடுத்துங்க. ட்ராக் வால்யூம் எடுத்துங்க.